தமிழர்களுக்கு வணக்கங்கள். நேற்று தினம் ஒன்றிய அரசான பாஜக அரசு பட்ஜெட் தாக்கல் செய்தது. ஆந்திர மாநிலத்திற்கு 15,000 கோடி நிதி ஒதுக்கியது. பீகார் மாநிலத்திற்கு 76 கோடி நிதி ஒதுக்கியது. நம் தமிழ்நாடு மாநிலத்திற்கு மட்டும் நிதி ஒதுக்கலை. அது நிதி ஒதுக்காதது ஏன் என்ற கேள்விக்கு ஒன்றிய அரசான பாஜக அரசு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் இந்தியா தேசத்தில் இல்லையா, இந்திய நாட்டில் இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாதா? தயவு செய்து இது போன்ற செயல்களை செய்யாமல், தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யாமல் ஆட்சி செய்யுங்க. மேலும் நீங்கள் இது போன்ற ஒரு அநியாயமான செயல்களை செய்யாதீங்க. தயவுசெய்து உங்கள் சாபத்துக்கு ஆளாகாதீங்க. இதோட இது போன்ற செயல்களை செய்யாமல் எல்லா முறையில் எல்லாருக்கும் சமமான முறையில் ஆட்சி செய்யறதாங்க செய்யுங்க. இல்லைன்னா கலைச்சி விட்டு போயிடுங்க. இந்தியா நாட்டில் எல்லாரும் சமம்தான், எல்லா மாநிலத்திலும் இருக்கும் மக்களும் சமம்தான் என்பது உங்களுக்கு தெரியணும். நாங்கள் மனுஷன்தான். முதல்ல தமிழ்நாட்டில் நீங்கள் வெற்றி பெறலைன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை, என்னென்ன குறைகள் இருக்குது என்று தெரிந்து, அதற்கான காரணத்தை தெரிந்து அதை சரி செய்து வெற்றி பெற வேண்டும். அதுதான் ஒரு மூத்த கட்சி கழகு, ஒரு தேசிய கட்சி கழகு. அதை விட்டுவிட்டு இப்படி தமிழ்நாட்டு மக்களை தமிழகத்தை அழிக்க சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கும் பாஜக அரசான ஒன்றிய அரசு இது போன்ற செயல்களை செய்யாமல் எல்லாருக்கும் சமமான முறையில் ஆட்சி செய்யுங்க. அதுதான் மேலும் மேலும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை எத்தனை பேர் பார்க்க போகிறீங்க தெரில, எத்தனை பேருக்கு இந்த யூடியூப் நிர்வாகம் பரிந்துரை செய்யப்படுதுன்னு தெரில. அப்படி நீங்கள் இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களோட சமூக வலைதளத்தில் ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேளுங்க. அது உங்கள் கடமை. தமிழ்நாட்டை அழிக்க சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்குது ஒன்றிய அரசு. அதில் நீங்கள் நினைவு வச்சுக்கிட்டு எதற்கோ ரீல்ஸ் போடுறீங்க, டான்ஸாக ரீல்ஸ் போடுறீங்க, லைக்ஸ் வாங்க, ஷேர் வாங்குறீங்க. இது போன்ற ஒரு சமூக அக்கறைத்தோடு ஒரு பதிவு, ஒரு ரீல்ஸ் போடுங்க. தயவு செய்து ஒவ்வொரு குடிமகனும், ஒவ்வொரு தமிழ்நாட்டை சேர்ந்த குடிமகனும் தயவு செய்து உங்களோட சமூக வலைதளத்தில் அரசு எந்த கட்சி ஆனாலும் சரி, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, எதிர்த்து கேளுங்க. நாம் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டால்தான் இதற்கான தீர்வு கிடைக்கும். அதை விட்டு எல்லாரும் வேடிக்கை பார்ப்பது நமக்கு அழகு கிடையாது. நாமளும் தமிழ்நாட்டில் தான் வாழுறோம், தமிழ்நாட்டு மாநிலத்தில் தான் வாழுறோம். அதை நீங்கள் நினைவு வச்சுக்கிட்டு நீங்களும் சமூக அக்கறையோட ஒரு பதிவு போடுங்க. தயவு செய்து. வணக்கம்.